ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிருஷ்ண காலராத்திரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் ஃப்ரெண்டோட ஒரு அருமையான ஆர்ட்டை பற்றி தான். நம்ம எல்லாருக்குமே ஒரு பண்டிகைனா உடனே ஒரு ரங்கோலி வைக்கிறது தான் நம்மளோட பழக்கம். சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக போட வரும், சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்மளும் அந்த மாதிரி வச்சு அலங்காரம் பண்ணணும்னா இந்த மாதிரி இப்போல்லாம் எத்தனையோ விதமான ரங்கோலிஸ் இருக்குது. இது ரொம்பவே அழகாக இருக்குது. பீட்ஸில் விதவிதமான கலர்களில் நம்ம போடலாம். இது என் ஃப்ரெண்டு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது, உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் இதை வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வேறு சில ரங்கோலி இருக்குது, அது அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுவேன். ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும், நீங்கள் என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போல்லாம் தசராவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா விதவிதமான கலர்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி அன்னைக்கு அந்தந்த கலரில் இந்த மாதிரி ஒரு கிளாத் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் கலர் பொடி கூட போடலாம். எதுக்கு டைம் இருக்கோ போட்டு டக்குன்னு ரொம்ப அழகாக ஒரு ரங்கோலி வச்சிட முடியும். ரங்கோலி மட்டும் இல்லை, ரொம்ப அழகழகாக ஒரு கல்யாணத்துக்கு சீர் வைக்கிற மாதிரி இன்னும் விதவிதமாக நான் வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுவேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக எல்லாம் போடுறா. அவள் பேர் ரமான்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ஹிருதய கமலம் கோலத்தை வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம அழகாக கலர் கொடுத்துக்கலாம். விதவிதமாக எத்தனை ஐட்டம் பாருங்கள். குட்டியாக இதெல்லாம் கொலுவில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கலர் காம்பினேஷன் இதெல்லாம் தான் நான் கொஞ்சம் டிஸ்பிளேயில் காமிச்சேனே. அந்த மாதிரி ரங்கோலி நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். குட்டி ஒரு ஃப்ளவர் வாஸ் நம்ம வாங்கி யாருக்கும் கிஃப்ட் பண்ணலாம். தோரணம் பாருங்கள், இந்த மாதிரி எங்கேயானு கிடைக்குமா? என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. ஒரு தடவை போட்டாச்சுன்னா கலர் காம்பினேஷன்லேருந்து எல்லாம் அழகழகாக விதவிதமாக பூ என்ன, தோரணம் என்ன, அந்த தோரணத்துலேயே எத்தனை வகை உண்டோ அத்தனை. இந்த கோலத்தை பாருங்கள், அப்பா ஒன்று பார்க்குறதுக்கு பிரமிப்பு தான். இதை பாருங்கள், இதை பார்த்தா இப்போ உடனே ஆர்டர் கொடுக்கலாம் போல் தோணும். பிரமாதம். என்ன ஒரு கை வேலை, நான் ஸ்டாப்பாக. அப்பா அவங்க ஆக்சுவலாக நல்ல ஒரு பொசிஷன்லேருந்து சைமல்டேனியஸில் இதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இவ்வளோ அழகாக பண்ணணுன்னா என் ஃப்ரெண்டை பற்றி நினச்சாலே எனக்கு பெருமையாக இருக்குது. குத்து விளக்கு என்ன வேணும் உங்களுக்கு, அந்த பாருங்கள் பூக்கூட இது அழகு காம்பினேஷன் வேறு. தோரணமா அப்பப்பா, இந்த கலர் நல்லா இருக்கா, அந்த கலர் நல்லா இருக்கா, அப்படியே பளிர்னு ஒவ்வொன்றும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேறு போடுவாவே. அதை பாருங்கள், டிசைனும் வெரைட்டியும் மாற்றி நம்மளுக்கு சாய்ஸும் நிறைய இருக்குது. கலை அழகு. ஆக்சுவலாக இது இப்படி கேண்டில் வச்சுக்கலாம், இந்த மாதிரி யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம். தசரா போது இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு கொடுத்தாக்கா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்லேயும் ஒரு ஏதோ பொருள் வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கைவேலை செஞ்சு அந்த மாதிரி ஒரு பொருளை வைக்கும்போது நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ எஃபர்ட்டு, எவ்வளோ ஒரு ஸ்ரத்தை, எவ்வளோ ஆசையாக என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது ஒரு பொருளுமே நம்ம பல விதத்தில் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தோரண வகை பா சொல்லி மாளாது. இந்த விளக்கை சுற்றி வைக்கிறது இது பாம்பேலலாம் ரொம்ப ஃபேஷன். ஆக்சுவலாக இந்த தோரணம் பாருங்கள், இந்த பீகாக் ஃபெதர் அந்த ஒரு ஸ்டைலில் அதை இப்படி உடனே ரங்கோலியாகவும் நம்ம வைக்கலாம். அப்படி வேணாலும் இது பாருங்கள், லேம்ப் ஷேடு. அதான் நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு வெரைட்டி அழகு. அந்த பீட்ஸில் அந்த கலர் காம்பினேஷனும் அந்த ஒரு கைவேலை திறமையை அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப அழகாக போட்டாங்க. எனக்கு சொல்லும்போது மூச்சு வாங்கிறது அவ்வளோ. கீ செயின் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. ஏபிசிடி கீ செயின்லேருந்து இது தான் சொன்னேன் நான் எடுத்தோன்னே காமிச்சது. அந்த ஃப்ரேம், இந்த ஹிருதய கமல கோலம் ஃப்ரேம், இது இன்னொரு ஒரு பூத்தோரணம். இதை நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது கீ செயின் பார்த்தாலே தெரியும். அது பாருங்கள் பட்டம். இது பாருங்கள், இந்த ஏபிசிடி கீ செயின். அந்த சில பேர் அந்த பேரோட லெட்டர் கூட என்ன இந்த மாதிரி பொம்மை கீ செயின் கூட இருக்குது. எது வேணாலும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.